வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது அந்த காடு. இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல இப்ப இவன் அந்தகன் அப்படிங்கிற டைட்டில் அவைலபிள் தான் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் ஹீரோக்கு பெரிய விழுந்து கண்ணு தெரியாது. இதனால நிறைய ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. லவ்வுமே செட் ஆக மாட்டேங்குது. அந்த சமயத்துல ஹீரோயின் மீட் பண்றாரு. கண்ணு தெரியற மாதிரி ஹீரோயின் நடிக்கிறாரு. ஒரு கட்டத்துல ஹீரோயின் ஐ லவ் யூ சொல்லும் போது தான் இவங்களுக்கு உண்மை தெரிய வருது இவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு. அந்த ஒரு டென்ஷன்ல விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறமேட்டு அவங்களே இவங்களுக்கு கண்ணு அரேஞ்ச் பண்ணி இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஹீரோக்கு கண்ணு வர வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் லவ்வும் பண்றாங்க. இந்த சமயத்துல தான் ஹீரோ கண்ணுக்கு இவங்களுக்கு கண்ணு கொடுத்து உதவி பண்ணாங்க இல்லையா, அவரோட ஆத்மா அப்படிங்கிறது வந்துட்டு தெரிய வருது. ஸோ அந்த ஆத்மா இவர் விட்டு போகணும்னா எனக்கு ஒரு 2 கண்டிஷன் இருக்கு. அந்த 2 கண்டிஷனை நிறைவேற்றினாதான் நான் ஒன்று விட்டு போவாங்கிறது. அந்த என்ன 2 கண்டிஷன் இவர் எப்படி நிறைவேற்றினாரு, அட்லாஸ்ட் என்ன நடந்துச்சுங்கிறது படத்தோட மீதி கதையா இருந்தது. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ், படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா இருந்தது. படத்தில் நடிச்சிருந்த ஹீரோயின் இவங்க 2 பேத்துக்கான அந்த காம்போ பேருங்க அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்தது. படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில கவுண்டர்ஸ் அங்கங்கே காமெடி ரசிக்கப்படியாக வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. பெருசாக சொல்லிக்கிற அளவில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒன்றும் கிடையாது. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல தான் இந்த ஆத்மா இவர் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சதுலேருந்து அந்த கண்டிஷன்ஸ் வச்சு நடக்கக்கூடிய சில ட்விஸ்ட் அண்ட் பிளேஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அற்புதமாக வந்துட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நம்ம எதிர்பார்க்காத ஒரு திசையில படம் போனதுனால இந்த படத்தை ரசிச்சு பார்க்க வச்சதுனே சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் தாராளமாக இந்த படத்தை ஒரு முறை வந்துட்டு நீங்க பார்க்கலாம். எனக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு அபோவ் ஆவரேஜான படமாவே இருந்தது. நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சுங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.